தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியாரை எல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை, தாண்டியாச்சு. இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் ஒரு காலத்தில் அது உடையத்தான் போகுது. என் கையில் முரசொலி 1962 பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு, பெரியாரை கேளுங்கள். இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிடும், அது ஆபாசமா போயிடும். ஏற்கனவே சொன்னேன், நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன். இதுல பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி 1968 பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க. சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க, சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தாண்டியாச்சு. எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது. அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு. இன்னைக்கு அவர் அது பேசினார் அப்படின்னு சொல்றனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை. சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை, அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான், உண்மைதான், பேசியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதை பேச விரும்பவில்லை. ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம். நாங்க பெரியார் எப்படி பார்க்கிறோம்னா, எண்மண் எண் மக்கள் யாத்திரையில ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது, கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும், அது பொது இடத்துல கொண்டே வச்சிடறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீக்காக்காரங்க நீங்க போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க, பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க. இப்படித்தான் நாங்க பெரியாரை பார்க்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை மாறல் அப்படியே தான் இருக்கும். தொல்காப்பியன் பொய்யன், சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னா அது தவறா போயிடும். விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்க. நாங்கள் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆரிய கைக்கூலி, அதாவது ஒரு ஆரிய கைக்கூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பேசலாங்கண்ணா. அதனால் அதற்குள்ள நான் போக விரும்பல, அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும், அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.